Neobux Payment எடுக்கிறதுக்கு மற்றும் இன்வெஸ்ட் பண்ணுறது Skrill அக்கௌண்ட் மூலமாக பண்ண முடியும். Skrill அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது மற்றும் பேங்க்கு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டெலாம் எப்படி ஆட் பண்ணுறது மற்றும் மணி ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். Skrill வெப்சைட் லிங்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் ரிஜிஸ்டர் நோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து கேப்சா டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் நோ அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் Skrill அக்கௌண்ட்டில் கொடுத்த இமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Skrillலேருந்து மெசேஜ் வந்திருக்கும். அடுத்து இந்த Skrill அக்கௌண்ட் வந்து எப்படி பணம் டெபாசிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் டெபாசிட்னு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் டெபாசிட்னு கிளிக் பண்ணோன்னே அதில் கண்ட்ரி மற்றும் கரன்சி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்தியான்னு செலக்ட் பண்ணுங்கள். கரன்சியில் வந்து ருபீஸ், அதாவது INR அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். நம்ம பணம் வந்து டெபாசிட் பண்ணுறது ரெண்டு வழியாக பண்ணலாம். ஒன்று வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், இன்னொன்று வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி பார்ப்போம். அதில் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கீழே டெபாசிட் நவுன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க, அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கரன்சியில் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதில் ருபீஸ், அதாவது INR அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கீழே பேங்க் டீட்டெயில்ஸ் வரும். அந்த பேங்க் டீட்டெயில்ஸை நம்மளோட நெட் பேங்கிங்கில் பெனிஃபிஷரியாக ஆட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பணம் சென்ட் பண்ணலாம். அப்படி சென்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அவங்க குறிப்பிட்ட நாள் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நம்மளோட Skrill அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிடுவாங்க. இதே வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக, அதாவது உடனே வந்து அமௌண்ட் டெபாசிட் ஆயிரும். ஸோ திரும்ப டெபாசிட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அதில் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் இருக்கிற கீழே பார்த்தீங்கன்னா டெபாசிட் நவுன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களோட கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உங்களோட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி இருக்கணும். அப்படி நீங்கள் வந்து இன்னும் உங்கள் கார்டுக்கு நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் எனேபிள் பண்ணலை அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் கேர் கால் பண்ணிட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் வந்து எனேபிள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க எனேபிள் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஆட் கார்டு அண்ட் கன்டினியூ அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அமௌண்ட் என்ட்ரு பண்ணுங்கள். அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த பர்பஸ் ஆஃப் டெபாசிட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், கேம்பிளிங் அண்ட் நான் கேம்பிளிங் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் வந்து நான் கேம்பிளிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அமௌண்ட் வந்து நமக்கு டெபாசிட் ஆகும். இந்தியன் கார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கேம்பிளிங் கீழே தான் வரும். கேம்பிளிங்கில் எதுவுமே வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இதில் நான் கேம்பிளிங் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து அந்த OTP வரும். மற்ற ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் வந்து எப்படி ஆட் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு இந்த URL வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு ஓப்பன் ஆன பிறகு இதில் மை அக்கௌண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். மை அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே உங்களுக்கு செக்யூரிட்டி டீட்டெயில்ஸ்க்காக இந்த ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. அதாவது 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பின்கோட் செட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கிரியேட் பின் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ பின் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க, என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் கார்டு அண்ட் பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இதில் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இதை எதுக்கு பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா நியோபாக்ஸில் பணம் சம்பாதிக்கிறத இந்த Skrill அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த Skrill அக்கௌண்ட்லேருந்து நம்ம பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். இதில் ஷிஃப்ட் கோட் அப்படின்னு ஒன்று கேட்டிருப்பாங்க. இந்த ஷிஃப்ட் கோட் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த ஷிஃப்ட் கோட் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்கள் பேங்க்கில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு ஆட் அக்கௌண்ட் அண்ட் கன்டினியூ அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். Skrill அக்கௌண்ட்டோட ஆண்ட்ராய்ட் மற்றும் iOS அப்ளிகேஷன்லாம் இருக்குது. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் சுலபமாக இருக்கும். இந்த Skrill அப்ளிகேஷனோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.